பெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணத்துல 5வது புராணமான தடாதகை பிராட்டியின் திருமணம். கன்னி பருவத்திலேயே தடாதகை பிராட்டியார் ஆட்சி பொறுப்பேற்றார். அந்த ஆட்சி பொறுப்பு செழித்தோங்கி இருந்துச்சு. பாண்டிய நாடே ரொம்ப செழிப்புற்று சந்தோஷமா இருந்த காலம். அப்புறமா பிராட்டியார் திருமண வயதை எட்டுவார் இல்லையா, அப்போ காஞ்சன மாலைக்கு ஒரு கவலை வருது. இன்னும் தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நம்ம தயார் பண்ணாம இருக்கோமே அப்படின்ற வருத்தத்துல இருக்காங்க. இதை தன்னோட மகள் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு பிராட்டியார், தடாதகை பிராட்டியார் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா, அது காலப்போக்கில் நடக்க வேண்டிய காலத்துல நடக்கும், நம்ம அதுக்குள்ள சாதிக்கணும் இல்லையா. அதனால பாண்டிய நாடை விரிவுபடுத்துவேன், அதுக்குள்ள எந்தெந்த இடமெல்லாம் போர் புரிஞ்சு பாண்டிய நாட்டை நான் பெருசுபடுத்த முடியுமோ படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தடாதகை பிராட்டியார் முடிவு பண்ணி அவங்க அம்மா கிட்டையும் தன்னோட முடிவை தெரிவிக்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் வெண் சங்குகள் முழங்க நவமணி ரத்தினங்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு தேர் ஏறி அவர் போர் தொடுக்கிறதுக்கு தயாராகிறார். காலாட்படை, குதிரைப்படை, வாள்படை, வேல்படை எல்லாமே இருக்கும்ல. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சான். இவங்க தடாதகை நாச்சியார் வடப்புறத்துல இருக்கக்கூடிய வேந்தர்களான கஜபதி, திரௌபதி, சுரபதி அப்படிங்கிற 3 மன்னர்களை முதல்ல வெற்றி பெறாரு. அதுக்கப்புறமா தேவர் உலகம் செல்றாரு. தேவர் உலகத்துல இருக்கக்கூடிய தேவேந்திரனையும் வெற்றி பெற்று அங்கேயும் தன்னோட வெற்றி கொடியை நாட்டுறாரு. எல்லா இடத்தையுமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. வெற்றி பெற்று எல்லாமே அம்மாவுடைய ஆட்சிக்கு கீழே வந்தாச்சு. எஞ்சி இருந்த அஷ்டதிக் பாலகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையுமே வெற்றி பெற்றுட்டாங்க. கடைசியா கைலை மலையை நோக்கி போர் தொடுக்கிறாங்க. கைலை மலைக்கு வரத இவங்களோட படை வரும்போது ஒரு கர்ஜனையோட, ஒரு முழக்கத்தோட தானே வருவாங்க. எல்லா இடத்துலையும் பிடிச்சிட்டா, இப்பதான் நீ தான் அப்படிங்கிற மாதிரி வருவாங்கல்ல. அப்படி கைலை மலையை நோக்கி தடாதகை பிராட்டியாரின் படை நோக்கி அங்க போகுது, கைலை நோக்கி போகுது. அங்க போகும்போது அதை பார்த்துட்டு அதை கவனிச்ச சிவகணங்கள் எல்லாம், ஆஹா பிராட்டியாரின் படை வருது, நம்ம படை புரிஞ்சாகணுமே, படையை போர் தொடுத்தாகணுமே அப்படின்ட்டு அவங்களும் போரிட தயாராகிறாங்க. பிராட்டியாரின் படை கைலையை நோக்கி உள்ள வருது. நந்தியம்பெருமான், சிவகணங்கள் எல்லாருமே அந்த படையை தோத்துதான் போறாங்க. பிராட்டியாரோட படை தான் வெற்றி பெற்றுக்கிட்டே வருது. அப்புறமா தூரத்துல ஒரு உருவம் அப்படியே நல்ல ஒரு ஆண் நிக்கிறாரு. அவர் ஒரு எப்படி சிவபெருமான் எப்படி இருப்பார் இல்லையா, அப்படியே 6 பேக்ஸ் வச்சு மாதிரி ஒரு சூப்பரான கம்பீரமான ஒரு தோற்றம். அதுலயும் ஒரு கருணை பொங்குது, அந்த அன்பு பொங்குது, அந்த மாதிரி ஒரு முகம். அவர் அங்க தூரத்துல இவங்க தடாதகை பிராட்டி பாக்குற போதே அவங்களுக்கு தோணுது. அந்த கோபம், போர் தொடுக்கும் போது இருக்கக்கூடிய அந்த கோபம், அது எல்லாமே கொஞ்சமா அவங்களுக்கு குறையுது. அந்த ஆக்ரோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சிவபெருமான் நோக்கி தடாதகை பிராட்டியார் நடக்கிறாரு. அங்க சிவபெருமானை பார்க்கும்போது அவங்களுக்கு 3 தனங்களோட பிறந்தாங்க இல்லையா, அந்த 3 தனங்கள்ல ஒரு தனம் மறைஞ்சிடுச்சு. உடனே கூட சுமதி அப்படிங்கிற அமைச்சர் கூட இருப்பாரு இல்லையா, அவரு சொல்றாரு, அரசியாரே, உங்களுக்கு இருக்கக்கூடிய 3 தனங்கள்ல ஒண்ணு மறையுது அப்படிங்கிறது மறையும் எப்போன்னா, நீங்க உங்களுக்கான மணவாளனை பார்க்கும்போது அப்படின்னு நீங்க பிறக்கும் போதே ஒரு அசிரியரை சொல்ல நாங்க எல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தடாதகை பிராட்டியாருக்கு ரொம்ப மனசுல ஒரு சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம். இது நாள் வரைக்கும் உலகத்தை எல்லா அண்ட பிரபஞ்சத்தை வெற்றி பெற்ற ஒரு பெண் அரசியா இருந்தவங்களுக்கு திடீர்னு வெட்கம், மடம், நாணம், பயிர்ப்பு, அந்த பெண்மைக்குரிய பண்புகள் எல்லாம் மேலோங்குது. சிவபெருமானை நோக்கி அவங்க தெரிவிச்சிட்டாரு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கே பரிமாறிப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா சிவபெருமான் சொல்றாரு, நீ ஊர் திரும்பு, நான் உன்னை முறையா பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. தடாதகை உயிரையும் மனதையும் சிவபெருமான இடத்துல விட்டுட்டு மதுராபுரிக்கு சேர்றாங்க. இந்த விஷயத்த தன்னோட தாயாரான காஞ்சன மாலை கிட்ட தெரிவிக்கிறாங்க. காஞ்சன மாலை ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே அவங்களால தாங்க முடியல அந்த சந்தோஷத்தை. அவ்வளோ பெரிய சந்தோஷம். மதுராபுரி மணக்கோலம் பெறுது. நவ ரத்தினங்களால் ஆன தோரணங்கள், நம்ம மாயிலை தோரணம் போடுவோம். சிவபெருமானுடைய திருமணம்னா கண்டிப்பா நவரத்தினங்கள், நட்சத்திர தோரணங்கள் எல்லாம் போடுறாங்க. பன்னீர் வாசனையா இருக்கு அந்த தெருக்கள் எல்லாம். மதுராபுரியின் தெருக்கள் அப்படியே பூவால நிரப்பப்பட்டு சந்தோஷத்தால மக்கள் எல்லாம் தன்னோட அரசிக்கு கல்யாணம், திருமணம் அப்படிங்கறத ரொம்ப கிளைப்புற்று இருக்காங்க. அவங்க மங்கள தீபங்கள் ஏற்றி அந்த
ஊரையே ரொம்ப ஒளிமயமா வச்சிருக்காங்க. திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சிவபெருமான் வரார், மாப்பிள்ளை இல்லையா, அப்படியே சூப்பரா வரார். அவர் அந்த வர்ற அழகே ஒரு தனியா இருக்கு. ஒரு ஒரு கம்பீரமான ஒரு உடல் கட்டு, காதலும் அன்பும் பொங்குற முகம் இதோட தன்னுடைய மனைவியாக போற தடாதகையை பார்த்துட்டு அவரு சிரிச்சுக்கிட்டு கிட்ட வந்து உட்காந்து ஒரு திருமணம் நடக்க போகுது. இப்போ தேவலோகத்துல இருக்கிற இந்திரர் எல்லாருமே, தேவகணங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. நாரதர், வியாசர், அப்புறம் நிறைய மகா முனிகள் எல்லாம் வராங்க. மகாவிஷ்ணு, நான்முகன் எல்லாரும் இருக்கும்போது மகாவிஷ்ணு வந்து தனக்கு தமக்கை அப்படிங்கிற முறையில இவர் தடாதகையின் திருக்கரத்தை பிடித்து சிவபெருமானுக்கு ஒப்படைச்சு திருமணம் வந்து இனிதே நிறைவு பெறுது. இப்போ திருமணத்துக்கு அப்புறமா சிவபெருமான் தான் மதுராபுரியின் அரசராகிறார். அப்பா, கேட்கும் போதே ஆசையா இருக்குல்ல. சிவபெருமான ஆட்சியிலே அவருடைய பார்வைப்பட்டாலே எல்லாம் நடக்காததெல்லாம் நல்ல விஷயங்களும் நடக்கும். அவருடைய ஆட்சி அப்படிங்கிறப்ப அந்த ஊர், அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. இதோட இந்த பிராட்டியாரின், தடாதகை பிராட்டியாரின் திருமணம் இந்த இந்த திருவிளையாடல் புராணம் நிறைவு பெறுது. நாளைக்கு சிவமோடு சில நேரத்தில் கண்டிப்பா வந்து இணையுங்கள். நன்றி.